தாவேகா அரசியல் மாநாடு கரூரில் 39 மரணம் அடைஞ்சு எல்லாருக்கும் தெரியுங்க. அதில் ஆகாஷ் என்ற ஒரு பையன் இறந்துட்டான். அந்த சடலத்தை பார்த்து அவங்க பெத்த தாய் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த சனினை பார்க்க ஏண்டா போனன்னு கேட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அடி வயிற்றுலேருந்து கேட்ட வார்த்தை. இதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இளைஞர்களும் ஒரு பெண்களும் நடிகர் மீது மோகம் கொண்டு திரிகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பெத்த தாய் தகப்ப இந்த கேள்வி கேட்கணுங்க. அப்பேற்பட்ட கேள்வி தான் அந்த தாய் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி 20 லட்சம் ரூபா விஜய் அறிவிச்சிருக்காருங்க, அவர் தனிப்பட்ட முறையில் தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு தாவேகா கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், விஜயால் 20 லட்சம் தான் கொடுக்க முடியுமா? ஒருத்தன் அவர் நினச்சிருந்தா 1 கோடிக்கு மேலே நிவாரணம் கொடுக்க முடியுதுக்கான பணம் அவர் கையில் இருக்குது. ஆனால் அதை கொடுக்கக்கூட மனசு வரல. ஒரு உயிரோட மதிப்பு 20 லட்சம் தான் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதுவும் அரசாங்கம் அறிவிச்சதுக்கப்புறம் தான் அந்த 20 லட்சத்தை இவர் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்குற மக்கள் தான் நீங்கள் தான் திருந்தணும். நீங்கள் ஒரு குடும்பத்தில் 3 பேர் 2 பேர் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்களே, இந்த சோகம் கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போகுமா? அவர் உங்கள் 20 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார், உங்களுக்கு கண்டுக்காமல். நீங்கள் தான் பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு குடும்பத்தில் இழந்துட்டு நிற்கிறீங்க. ஆனால் இதே ஒரு மாவட்ட பொறுப்பாளரும் ஒரு மாவட்ட ஒரு பதவியில் இருக்கிற ஒருத்தனும் சாவலை. அன்னாடங்காச்சு ஒரு வேளை கூலி வேலைக்கு போகிறவங்களும் அவனை பார்க்குற ஆர்வத்தில் போனவங்க மட்டும்தான் இறந்துருக்கீங்களே கண்டு பொறுப்பாளர் ஒருத்தர் கூட சாவலை. ஸோ மக்கள் நீங்கள் தான் திருந்தணும். ஒரு மனுஷனோட உயிர் 20 லட்சம் முடிவு பண்ணார் பார்த்தீங்களா விஜய், அது இனிமேலாக திருந்த பாருங்கள். ரெண்டாவது, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்கே போயிட்டு அழுததை எல்லாருமே மீன்ஸ் வீடியோவில் காணொலியில் ஏன் அப்படி நாடகமானா சிவாஜி மிஞ்சிட்டாரு, அன்னியன் விக்ரம மிஞ்சிட்டாருலாம் சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறேன். ஆனால் உண்மையில் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நான் உண்மையிலேயே அந்த பிஞ்சு குழந்தைங்களை பார்க்கும்போது என் மனசு கேட்குறேன், என்னை உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதான் அழுதேன். இதையும் காட்டு மிராணித்தனமாக விமர்சிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அது உண்மையிலேயே அந்த குழந்தைங்களை பார்த்து இவர் ஏதாவது கண்ணீர் விட்டார்னா அவர் என்னோடய பாராட்டுகள். ஆனால் அதே பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கெல்லாம் நம்ம சில விஷயம் கேட்க வேண்டியது இருக்குல்ல. அவர் பள்ளி கல்வித்துறை பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்த ரெக்கார்டோடு படிக்கிறோம் பாருங்கள். திண்டிவனம் அருகே பள்ளி கல்லூரி மன கஞ்சா விற்ற 6 பேர் கைது. கடலூர் மாவட்டம் வேம்பூரில் பள்ளி அரசு கல்லூரி கத்தியுடன் பள்ளிக்கு மிரட்டல் விடுத்த கலாட்டா செய்த மாணவர்கள் தட்டி கேட்ட பயிற்சி ஆசிரியர்களை தாக்கிய மாணவர்கள் 5 பேரிடம் விசாரணை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி மணல், கஞ்சா, புகையிலை உள்ளிட்ட போதைக்கு அடிமையாக இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவரே வேதனையா. போதை பழக்கத்தால் மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் பெறாமல் ஃபெயிலாகி உள்ளனர் என்று ஆதங்கம். ரெண்டாவது இதுதாங்க ஹைலைட்டு. சென்னை புறநகர் பள்ளி கல்லூரி அருகே 5250 கஞ்சா சாக்லேட் பறிமுதல், மாணவர்களிடையே பழக்கம். சென்னை புறநகரில் ஜூலை 26 அன்று நடத்தப்பட்ட சோதனை கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 7 மாணவர்கள் என தாம்பரம் காவல்துறை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரில் கஞ்சா விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் கைது. கல்லூரியிலும் கஞ்சா விற்பனை, காரைக்குடியில் மாணவர்கள் கைது. பொள்ளாச்சி நூலகம் அருகே கஞ்சா மாணவர்கள் அட்டுழியம், தட்டி கேட்ட ஊராரை கல்லால் அடித்த மாணவர். பள்ளி மாணவர்கள் கஞ்சா விற்ற இளைஞர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் தமிழக இளைஞர் பள்ளி மாணவர்கள் சீரழிவுகளில் கஞ்சா விற்பனை வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். இது சும்மா சாம்பிள் தான். இந்த மாதிரி இன்னும் ஒரு 5 பிரிண்ட் அவுட் A4 ஷீட்டில் என்னால் எடுத்து சொல்ல முடியும். இது இல்லாமல் கும்பகோணத்தில் ஒரு பள்ளி, அரசாங்க பள்ளியிலேயே ஒரு காதலன்னு சொல்லிட்டு அந்த பள்ளியிலேயே புகுந்து குத்தி கொலை செஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம். நாங்குநேரியில் பள்ளியிலேயே ஜாதி சண்டையினால் ஒரு மாணவன் கத்தி குத்து ஆகி அவன் புழைச்சி வந்ததையும் நாம் பார்த்தோம். இன்னொரு +2 படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மாவட்டத்தில், அங்கேயும் ஒரு பள்ளியிலேயே புகுந்து ஒரு மாணவன் வெட்டி கொலை பண்ண நிகழ்வும் நம்ம பார்த்தோம். இதில் வெளிவராதெல்லாம் எங்களுக்கு இல்லை, நான் சிலதெல்லாம் படிக்கலை. ஸோ இவ்வளோ அட்டூழியம், கஞ்சா பிரச்சனை, பள்ளியில் கொலை நடந்திருக்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத செய்தியை இந்த பள்ளி கல்வித்துறை மூலம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கையில் எதுக்காக கண்ணீர் வரலன்றது தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். ஸோ அதெல்லாம் இறக்க குணத்தில் வராது, இங்கே மட்டும் தான் இறக்க குணத்தில் வருமானு நமக்கு தெரில. அது ஏன் நமக்கு நம்ம ஒரு கேள்வியாக ஒரு கேள்வி பார்த்து கேட்குறோம். உண்மையிலேயே இது இறக்கப்பட்டு தான் வந்ததா? அப்போ இதுக்கு முன்னாடி பள்ளியில் நடந்த கஞ்சா பிரச்சனை, மாணவர் தாக்குனதெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பார்த்துட்டாங்க. ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் தாக்குனதை, வெட்டி குத்துக்கினதெல்லாம் எவ்வளவோ நம்ம பார்த்துட்டோம். அதை எல்லாமே காணொலியாக வந்திருக்கு, நியூஸாக பத்திரிகையில் வந்திருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம பள்ளி கல்வித்துறை எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் இருந்தது, கடந்து போனதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இனிமேலாவது கூத்தாடியை நம்பி போகிற கூட்டம் நம்ம இப்படி தான் ஆகுன்றதை இதுக்கப்புறமாச்சும் மக்கள்
பார்த்து திருந்தினாதான் உண்டு.